வணக்கம். வெல்கம் டு டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ். என் பேரு சங்கீதா எஸ் அபிஷேக். நம்ம தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல பல வீடியோக்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்றது, போஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, நிறைய பெரிய பெரிய வீடியோஸ்லாம் IGTVல எப்படி போடுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக், அதாவது இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ் பண்றது எப்படி. ஓகே, இப்போ டாபிக்கு போலாம். அட்வர்டைசிங் ஆன் இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழே வியூ இன்சைட்ஸ் அண்ட் ப்ரொமோட் அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். ஓகே, நான் ப்ரொமோட் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட்டா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆட் கிரியேட் பண்ணும், உங்க ப்ரொஃபைல எல்லாரையும் வந்து விசிட் பண்ண வைக்கணுமா? அதாவது இந்த ப்ரொஃபைல் விசிட்ஸ்ன்றது இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரான விஷயங்க. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் வச்சிருந்தீங்க, உங்களோட இமேஜஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதாவது விஷுவலி அப்பீலிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸா இருந்தா கூட உங்களால விஷுவலி அப்பீலிங்கா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ண முடிஞ்சது, உங்களோட போஸ்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அத மாதிரியான பட்சத்துல நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு மக்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் ப்ரொஃபைல பாக்குறது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டியா இருக்கு. ஏன்னா ப்ரொஃபைல ஒருத்தவங்க விசிட் பண்ணும்போது மூணா வந்து உங்களுக்கு போஸ்ட் அரேஞ்ச் பண்ணி அழகா தெரியும். அதே மாதிரி ஒரே சமயத்திலேயே உங்களுக்கு 9க்கும் மேற்பட்ட போஸ்ட ஈஸியா அவங்களால பார்க்க முடியும். சோ இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் விசிட்ஸ பேஸ் பண்ணி ஒரு கால் டு ஆக்ஷனா வச்சு ஆட்ஸ் கிரியேட் பண்றது ஒரு பாப்புலரான உத்தி. சோ இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் நடக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் ப்ரொஃபைல் விசிட்ஸ் வந்து விரும்புவாங்க. அடுத்து வெப்சைட். இப்போ நம்ம வந்து வெப்சைட் வச்சிருக்கீங்க, வெப்சைட்ல போய் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிசினஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ், இல்ல கோர்சஸ் நடத்துறீங்க, இல்ல பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு. சோ வேறஸ் அங்க வெப்சைட்ல போய் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸ்ல நீங்க இருந்தாலும் இந்த வெப்சைட் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா டைரக்ட் மெசேஜஸ். உங்களுக்கு டைரக்டா மெசேஜே அனுப்பட்டும், எனக்கு வெப்சைட் இல்ல, எனக்கு மெசேஜஸ்ல இன்டராக்ட் பண்ணி அவங்கள வந்து நான் ஒரு கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இந்த 3ல எந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணாலும் பெட்டரா தான் வரும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ். இதை தவிர்த்து நீங்க Facebookலயே போய் அந்த ஆட் மேனேஜர்லயும் நீங்க ஆட் கிரியேட் பண்ணலாம். நான் அதை பத்தியும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க. அடுத்து, சோ இதுல நான் ப்ரொஃபைலோ இல்ல வெப்சைட்டோ இல்ல டைரக்ட் மெசேஜோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் ஆடியன்ஸ். எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து உங்களை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்டாகிராமோட அடுத்த கேள்வி. இந்த அடுத்த கேள்விக்கு நீங்க ஒரு ஆடியன்ஸ் நேம் கொடுத்துருங்க. அதாவது உங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா, நீங்க வந்து நிறைய ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கண்டினியூஸா இன்ஸ்டாகிராம்ல ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, சோ அதனால உங்களுக்கு இந்த ஆடியன்ஸ்னா இவங்கதான் அப்படின்றது புரியுற மாதிரி ஆடியன்ஸை நேம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூசுவலா எந்த ஊர்ல இருக்கவங்க, எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, எந்த ஏஜ் குரூப் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை உருவாக்கி வச்சுக்குவேன். சோ தட் எப்ப நான் அதை பார்த்தாலுமே எனக்கு இந்த ஆடியன்ஸா, இவங்களை திருப்பி நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணும். சோ ஆடியன்ஸ் நேம் நீங்க போட்டதுக்கு அப்புறமா எந்த லொகேஷன்ல உங்க ஆடியன்ஸ் இருக்காங்க, நீங்க எத்தனை லொகேஷன் வேணா நீங்க இதுல டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் இன்டு எஜுகேஷன் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இல்ல நீங்க யோகா கிளாஸஸ் நடத்துறீங்க அப்படின்னா யோகால, எக்ஸசைசஸ்ல, ஹெல்தி லிவிங்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து நிறைய சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே டைப் பண்ண இன்ஸ்டாகிராம் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். சோ அதை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஏஜ் அப்படின்னும் போது 13ல இருந்து 65 வயசுக்குள்ள நீங்க யார வேணா டார்கெட் பண்ணலாம். பட் டிபெண்டிங் ஆன் இப்போ உங்களோட ப்ராடக்டோ இல்ல சர்வீசஸோ அதை வாங்கும் திறன் யாருக்கு உள்ளது, யாருக்கு இருக்கு, அதன் மேல யாருக்கு ஈடுபாடு இருக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜை வந்து நிர்ணயிக்கலாம்.
அடுத்து ஜெண்டர், அதாவது அவங்க மேலா இல்ல ஃபீமேலா. மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ்க்கு அது இருக்காது, பட் சில சர்வீசஸ்க்கு ஜெண்டர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். இப்ப நீங்க இ-காமர்ஸ் இருக்கு, விமன் ஸ்பெசிபிக்கா தான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா விமனை இந்த இடத்துல செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடியன்ஸ், ஜெண்டர் இது எல்லாத்தையும் அப்படியே டிஃபால்ட்டா வச்சிருவாங்க. ஜஸ்ட் லொகேஷனை மட்டும் போட்டு விட்டுருவாங்க. என்ன நினைப்பு அப்படின்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி டார்கெட்டே இல்லாம நீங்க அட்வர்டைஸ் பண்ணா வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு எந்த யூஸ்மே இருக்காது. அதனால டார்கெட் பண்ணி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து யூஸ் பண்ணிக்காம விட்டுறாதீங்க. நிறைய பேரு நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாமே நான் அப்படியே ப்ராடா வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து நம்மளால டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ பண்ண முடியாது. அப்படின்றதுனாலதானே எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வராங்க. சோ இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை நீங்க தவற விடாதீங்க. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு டியூரேஷன். சோ எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் லிமிடேஷன் இருக்கும். இப்ப என்னால ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா நான் 100 ரூபாய் வச்சுக்கலாம். இல்ல என்னால ஒரு நாளைக்கு வந்து ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ஜாஸ்தியாவும் வச்சுக்கலாம். சோ அதனால வந்து எத்தனை நாட்களுக்கு நான் இந்த ஆடை ரன் பண்றேன், எத்தனை ரூபாய்க்கு நான் இந்த ஆடை ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய்னா இத்தனை நாளைக்கு நான் ரன் பண்றேன் அப்படின்றத நீங்க கொடுத்துருங்க. சோ இது வந்து உங்களுக்கு டோட்டல் அப்ராக்சிமேட்டா கொடுத்துரும். 1200 rupees நீங்க 6 நாட்கள்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 days 1200 rupees நீங்க மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நீங்க அங்க ஆக்சுவலா டோட்டலா உங்களை சார்ஜ் பண்றது ஜிஎஸ்டியோட சேர்த்துதான் சார்ஜ் பண்ணும். சோ அதனால பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் ரீச். சோ இவ்வளவு நீங்க இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 31,000 இருந்து 82,000 மக்கள் வரைக்கும் நீங்க வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது இன்ஸ்டாகிராம். இது சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். எக்ஸாக்டா இதேதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாவும் நீங்க ரீச் பண்ணலாம். அந்த சமயத்துல நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, என்னோட கண்டென்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ அப்படின்றத எடுத்துக்கணும். சில சமயம் ரொம்ப ஜாஸ்தியாவும் ரீச் பண்ணலாம். அந்த டைம்ல உங்க கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி ரீச் ஆகிற மக்களையும் நீங்க ஒரு தடவை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ உங்களோட இதுக்கு வந்து உங்களோட போஸ்ட்க்கு வந்து கமெண்ட்ஸோ இல்ல லைக்ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, அப்ப போயிட்டு அவங்களை கிளிக் பண்ணி இவங்க எல்லாம் சரியான டார்கெட் ஆடியன்ஸ் தானா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை பாத்துக்கோங்க. சோ இத தவிர்த்து ஓகே இன்ஸ்டாகிராம்ல இது வந்து இன்ஸ்டாகிராம்லயே நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஆட். அதே மாதிரி நீங்க Facebook ஆட்ஸ் மேனேஜர் வச்சும் இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரன் பண்ணலாம். நான் வந்து Facebook ஆட்ஸ் மேனேஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னோட சேனல்ல போய் Facebook ஆட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்ற ஒரு வீடியோவையும் தெளிவா பாருங்க. அந்த ஆட்லயே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமும் வரும். இப்போ நான் அதுல ஒரு பார்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ Facebook ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். இது வந்து கைடட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு Facebookே வந்து கூட்டிட்டு போகும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா கேம்பெயின், ஆட் செட் அண்ட் ஆட்னு இருக்கு. அதே மாதிரி சென்டர் செக்ஷன்ல எனக்கு வந்து கிரியேட் அ நியூ கேம்பெயின் அப்படின்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் Facebookக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, கேம்பெயின் லெவல், அதாவது இந்த 3 செக்ஷன் இருக்குல்ல, அதுல கேம்பெயின் லெவல்ல நான் ஃபர்ஸ்ட் Facebookக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், நான் எதுக்காக இந்த ஆட் ரன் பண்றேன், என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ஜெக்டிவ் வந்து டிராபிக் தான். அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு நான் மக்களை கூட்டிட்டு போகணும். இப்போ இந்த டிராபிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்னோட கேம்பெயினுக்கு ஒரு பேர் கொடுத்துடுறேன், டிராபிக். நான் என்னோட கேம்பெயினுக்கு ஒரு பேர் கொடுத்துடுறேன், traffic_1. நீங்க கொஞ்சம் டீடைல்டா கொடுக்கறது பெட்டரா இருக்கும். நான் கேம்பெயின் பட்ஜெட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஒரு நாளைக்கு நான் ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றத போட்டுறேன். நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தான்னா ஆட் செட் லெவலுக்கு போயிடும். ஆட் செட் லெவல்ல நான் திருப்பி traffic_1 ஆட் செட் லெவல்ல திருப்பி நான் traffic_1 மேபி இது நான் சென்னையில ரன் பண்ண விரும்புறேன் அப்படின்னா சென்னை அப்படின்னு கொடுத்துடலாம்.
ஓகே, இப்போ டிராஃபிக் நான் எங்க இந்த டிராஃபிக் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஆப் இருந்ததுன்னா அங்க என்னோட டிராஃபிக் கொண்டு போகலாம், இல்ல மெசஞ்சர்ல கொண்டு போகலாம், இல்ல வாட்ஸ்அப்க்கு கூட என்னோட டிராஃபிக் கொண்டு வரலாம். பட் இப்போ நான் வெப்சைட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட ஆடியன்ஸை செலக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட அக்கவுண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நிறைய மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்னோட என்கேஜ் பண்ணியிருக்காங்க, என்னோட போஸ்ட் எல்லாத்தையுமே லைக் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், கிளிக்ஸ், இது எல்லாத்தையும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல யார் யாரெல்லாம் என்னோட என்கேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் என்னால டார்கெட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த கஸ்டம் ஆடியன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க வந்து வெப்சைட்ல ஆல்ரெடி உங்களோட வெப்சைட்ல ஆல்ரெடி உங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள டார்கெட் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட கஸ்டமர் லிஸ்ட் இருந்தா அதை அப்லோட் பண்ணி டார்கெட் பண்ணலாம். ஓகே, இங்க நெக்ஸ்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ப்ரொஃபைல். உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்து அதுல நிறைய பேர் உங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம்ல யார் யாரெல்லாம் உங்களோட ரீசெண்டா இன்டராக்ட் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு எவ்ரி ஒன் ஹூ என்கேஜ் வித் யோர் பிசினஸ் இந்த பாஸ்ட் 365 days ரொம்ப நாள். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த பாஸ்ட் 100 daysல மட்டும் என்னோட இன்டராக்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் _ 100 days என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்னும் போட்டுக்கிறேன். ஓகே, நான் கிரியேட் அன் ஆடியன்ஸ் அப்படின்னா கஸ்டம் ஆடியன்ஸ் எனக்கு கிரியேட் ஆயிடும். இதுக்கப்புறமா லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்றதும் என்னால கிரியேட் பண்ண முடியும். லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய மக்கள். ஓகே, ஸோ இதுக்கு டன்னு கொடுத்துட்டான்னா நான் வந்து இந்த கஸ்டம் ஆடியன்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டைம்ல நான் கஸ்டம் ஆடியன்ஸ் சூஸ் பண்ண விரும்பல, நான் வந்து ஜென்ரலாவே டார்கெட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா லெட் மீ சே இந்தியா ஆர் மேபி சென்னையில இருக்க மக்களை மட்டும் நான் டார்கெட் பண்றேன். ஸோ யோகா ஸ்டுடியோக்காக நான் டார்கெட் பண்றேன். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் என்னோட வெப்சைட்ல நான் எந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்காக அவங்களை அனுப்ப போறேன் அப்படின்னா வந்து லெட்ஸ் சே பேக் பெயின்காக. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ரொம்ப யங்கானவங்க வேண்டாம், பட் ஆனா லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த டெலிவரிக்கு அப்புறமா பேக் பெயின் ஜாஸ்தியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே 25 65 வயசுல உள்ளவங்க, ஆல் மென் அண்ட் விமென் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா. ஓகே, அதே மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, கியூபிக் பேக் பெயின் நெட்வொர்க் கூட வேண்டாம். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பர்சனல் கேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இது மாதிரி எத்தனை இன்ட்ரெஸ்ட் வேணா நான் கொண்டு போகலாம். இதையும் நேரோ பண்ணி இன்னும் கூட வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நேரோ பண்ணி போகலாம். ஸோ இந்த டீடைல் டார்கெட்டிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி கரெக்டா டீடைல் டார்கெட்டிங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே, நான் இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஆட் ரன் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இன்ஸ்டாகிராமும் ஒரு ஆப்ஷனா இங்க இருக்கும். நான் வந்து வேற எங்கேயுமே ஆட் ரன் பண்ண வேண்டாம், இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக், ஆடியன்ஸ் மெசஞ்சர் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஓகே இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் ரன் பண்ணணும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே நான் ரன் பண்றதா இருந்தான்னா அதுலயே வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர், இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட் அப்படின்ட்டு. ஸோ நான் இதுல என்ன பண்றேன்னா இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர்லயும் நியூஸ் ஃபீட்லயும் வந்து ஒரு பிளேஸ்மெண்டா சூஸ் பண்ணிட்டு இப்ப போய் நான் என்னோட ஆடை ஃபர்தரா ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் ஆட் பட்ஜெட் ஒன்று செட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து இமீடியட்டா இன்னைக்குன்னு போட்டிருந்தேன், பட் எண்ட் டேட்டும் நான் செட் பண்ணிடுறேன். மே 11 லெட்ஸ் சே ஒரு 3 நாளைக்கு நான் இந்த கேம்பெயினை ரன் பண்றேன் அப்படின்றத போட்டுக்கலாம். ஆல்ரெடி பட்ஜெட் வந்து கேம்பெயின் லெவல்ல இருக்கு. இப்ப கண்டினியூ அப்படின்னு கொடுத்தான்னா ஓகே எனக்கு தேவையான ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் போட்டாச்சு, சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்றத கொடுத்துட்டேன். நான் இப்போ எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணணும். நான் போய் என்னோட இமேஜை
செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்லோட் பண்றேன். எனக்கு தேவையான இமேஜ் நான் கம்ப்யூட்டர்ல இருந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் கைட் அப்படின்னு போட்டுட்டு வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட் URL கேட்கும். ஸோ www.turnexpert.com கொடுத்தாச்சு. நான் கால் டு ஆக்ஷன் வந்து கீழே லேர்ன் மோர் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல நான் லேர்ன் மோர்னு காமிக்கணுமா இல்லை ஸோ ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி நான் டவுன்லோடபிள் ஃபார்மேட் ஏதாவது ஒன்று வச்சிருந்தேன்னா டவுன்லோட்னு கூட காமிக்கலாம். ஆர் லெட் மீ ஜஸ்ட் கீப் லேர்ன் மோர் இட் செல்ஃப் அண்ட் தென் சே கன்ஃபார்ம். ஸோ என்னோட ஆட் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேஸ்புக்கில் ஆட் எப்படி ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆட் ரன் பண்ணுவோம். ஆனால் பிளேஸ்மெண்ட் மட்டும் இன்ஸ்டாகிராம்னு வச்சிருவோம். ஓகே, ஸோ இதை தவிர்த்து நீங்க இந்த ஆடை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் சேர்ந்தே வந்து ரன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆட்ஸ் வந்து அது டிராஃபிக் ஆகட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு கான்டென்ட்டோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஆடா இருக்கட்டும், இல்லை லீட் ஜென்ரேஷன் ஆடா இருக்கட்டும், நீங்க எல்லாமே வந்து ஃபேஸ்புக்லயும் ரன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லயும் ரன் பண்ணலாம் இந்த ஆட்ஸ் மேனேஜர் டூல் வச்சு. ஓகே, ஸோ இதோட நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த செட் ஆஃப் எல்லா இன்ஸ்டாகிராம் வீடியோஸையும் தவறாம பாருங்க. தேங்க்யூ.